வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சொடக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வடகறி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வடை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நறுக்கி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய், நறுக்கி வச்சுருக்கிற சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து லைட்டாக அரைச்சிக்கோங்க. இதில் ஊற வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை போட்டுக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப மையாக அரைக்காதீங்க, கொஞ்சம் திரியாக இருக்கணும். ஒரு கை உரலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 15 பல் பூண்டை சேர்த்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற கடலைப்பருப்பில் நறுக்குன 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இலை சிறிதளவு சேர்த்துக்கோங்க. ஊற வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு சேர்க்குறதால கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் வடை. இப்போது தட்டி வச்சுருக்கிற இந்த பூண்டையும் சேர்த்துடலாம். மிளகும் போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு அரைக்கும் போது தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மாவு தண்ணியாக இருந்ததுன்னா அதிகமாக எண்ணெய் குடிச்சிரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதை உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்துடும். இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் வடை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வடையை பொரித்து எடுத்துடலாம். ஒரு பக்கம் செவந்து வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போது இந்த வடையை தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் வடகறி செய்கிறதுக்கு 6 வடை எடுத்து வச்சுருக்கேன். இது ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக உதிர்த்து வச்சுக்கலாம். இப்போது நறுக்குன இஞ்சி துண்டு சிறிதளவு, 10 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பட்டை, ஒரு மராத்தி மொக்கு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, நறுக்கி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து இந்த வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சாஃப்ட் ஆனதும் நறுக்கி வச்சிருக்கிற 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சிறிதளவு, அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு சரியாக வதங்கலை அப்படின்னா இந்த குழம்பு ஃபுல்லாக அந்த மசாலாவோட வாசனை அப்படியே இருக்கும். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்துக்கலாம்.
இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது உதிர்த்து வச்சுருக்கிற வடையை சேர்த்துடலாம். வடையை மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வடை இந்த மசாலாலே ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம வடை சேர்த்ததுக்கப்புறம் இந்த குழம்பு நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அதால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வடை மசாலாவில் ஊற ஊற நல்லா திக்காகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான வடகறி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, ஆப்பம், பூரி இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.